ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி சீரிஸ் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி நோக்கி தான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். காரைக்குடியிலேருந்து கிளம்பி நம்ம ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடி போயிட்டோம். ஸோ அங்கே நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ தனுஷ்கோடி போகிறதுல மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டே பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு, ராமேஸ்வரம் பிரிட்ஜு கிடக்கிறது தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கப்பல்கள் வந்து அங்கே நிற்கும். அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட 2 சைடு சுற்றி வந்து கடல் மட்டும்தான் இருக்கும். ஒரு நீட்டான ரோடு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கடைகள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கடந்து போனாக்கா நமக்கு வந்து அந்த எண்டு லேண்டு, அது வந்து லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லீவ் நாளுன்னு சொல்கிறதுனால எக்கச்சக்க கூட்டம், செம்ம வண்டிங்க, மக்கள் கூட்டம் ரொம்ப வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் கழித்து வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இவ்வளோ கூட்டம் நான் பார்த்தது வந்து இந்த இடத்துல தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துலாம் ஒய்ஃப் தான் வந்து பார்க்கிங் சொல்லிருக்காங்க எல்லா காருக்கும். திரும்பிக்கோ. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. தனுஷ்கோடி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுனாமி வந்து அது எல்லாமே வந்து லேண்ட்குள்ளே போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த லாஸ்ட் லேண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயே வந்துட்டு இல்லை லங்கா ரீச் பண்ண முடியும், ஸ்ரீலங்காவை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அமேசிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸு. அங்கே வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வாழ்ந்துட்டு போன அந்த தடங்களுக்கு வந்து இந்த ஒடிஞ்சு போன பில்டிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு சாட்சியாக இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சர்ச் இருக்குது. ரொம்பவே பழமையான சர்ச்சு, ரொம்ப இடிஞ்ச நிலையில் காணப்படும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். The mystery land Dhanushkodi.
ஸோ இதுதான் அந்த ஓல்டு சர்ச்சு. அந்த இடத்துல இருக்கும்போதே ஒரு பழமையான நகரத்தில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே வர சீ ஃபுட் ஸ்மெல்லாம் பார்த்து பார்த்து சீ ஃபுட் சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சீ ஃபுட் கடைக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். இந்த மீன் எவ்வளோ? இந்த மீன் இது ஒரு 200 ரூபாய்க்கு இருக்கு ஆர்டரில். இந்த இதுகள்லாம் சேர்த்து ஒரு 400 ரூபாயில் இருக்குன்னா பிரான் ஒரு 100 ரூபாய். கவரேஜ் பண்ணுறீங்களா? ஸோ அங்கே ப்ரான்ஸ் டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சீ ஃபுட் மஸ்ட் ட்ரை அங்கே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எண்டில் ஒரு கோயில் இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய்.